எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க, போன மாதம் போட்ட வீடியோலாம். ஆனால் என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அந்த வீடியோவை லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, கமெண்ட்ஸும் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் அந்த ஜெய்குமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜெய்குமை பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள் ஜெய்குமை சொல்ல, பைத்தியம் ஜெய்குமை சொல்ல, எப்படின்னா சொல்ல. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கி இந்த போட்ட ஒவ்வொரு வீடியோவும் அவன் அதை பார்த்து ஒரு மனசு வந்து கொடுக்கணும், கஷ்டப்படுறாங்கன்னு அந்த இதுவும் வரல. ஆனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க கொள்ள என்ன செய்யணும் தவிர தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் செய்யணும் சொல்லி அந்த இறக்கம் கிடையாது. அந்த இறக்கம் யார்கிட்ட என்னமோ அவங்ககிட்ட இருந்தால் அந்த இறக்கம் கண்டிப்பாக. ஆனால் இவங்ககிட்ட அந்த இறக்கம் கிடையாது. மனுஷனுக்கு குலத்துக்கே அவமானமான ஒரு ஜெயக்குமார். ஒரு மனுஷன் சொல்லத்தே வெக்கப்படணும். இவன் மனுஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மிருக ஜென்மோட மோசமான ஜென்மம் இவன் ஜென்மம். ஆனால் இந்த மனித வம்சத்துக்கே கேடு கட்டவன் இந்த ஜெயக்குமார். கொஞ்சமாவது சூடு, சொரணை, ஈனம், மானம், வெக்கம் எதா இருந்தால் பரவாயில்ல. ஆனால் எதுவும் கிடையாது. சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டா பரவாயில்ல, உடைக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளோ போடுறோம் ஒரு இறக்கம் வந்தால் கூட பரவாயில்ல. இறக்கம் இல்லாத ஒரு மனுஷன் என்னடா ஒரு வீடியோ போடுறாங்களே, நம்ம செய்வோம் கண்டிப்பாக. ஒரு இது இல்லாமல் ஒரு எங்கேயோ காத்துடுது, எங்கேயோ மழை பெய்யுது, எங்கேயோ வெயில் அடிக்குதுக்கடா, எங்கேயோ காத்துடுது, எங்கேயோ மழை பெய்யுது இருந்தா. ஆனால் நம்மளை பற்றி சொல்லுவாங்கள்ல, மற்ற பற்றி போட்டாங்களா? ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோட்டோலாம் போட்டு ஜெயக்குமார் இவன் தான் சொல்லி உங்களுக்கு போட்டேன். அப்போ எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக ஜெயக்குமார் யார், அவன் எப்படிப்பட்டவன், மோசமானவனா, நல்லவனா, கெட்டவனான்ட்டு உங்களுக்கு நேச்சராக போட்டேன். இது வந்து நான் ஒன்றும் இப்போ ஒரு பொய்யான எடுத்து யாரோட ஃபோட்டோ எடுத்து போடல. அவன் யார், அவன் மூஞ்சி மட்டும் தான் போட. ஆனால் என்னடா நம்ம மூஞ்சி நமக்கு வருது, நம்ம சென்று போன காரியம் நம்ம இதானே, வேறு எதுவும் இல்லையே, நம்மளோட தப்பாச்சு, இது நம்ம மேலே குற்றமாச்சு நினைக்காம இன்னைக்கு அவங்க இருக்கிறான். இந்த மாதிரி ஏன் நீ சொன்னா, இந்த இன்னைக்கு வந்து கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா மேலே 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 ஒரு மனுஷனுக்கு கஷ்டங்கள் வருது. ஒரு வாட்டி கஷ்டம் இல்லை, 2 வாட்டி கஷ்டம் இல்லை, 3 வாட்டி கஷ்டம் இல்லை. ஆனால் காலம் ஃபுல்லாக கஷ்டம் வரணுன்னா தாங்க முடியாது. இந்த ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஊரில் வந்து எல்லாட்டையும் வந்து ஒரு நல்லவனை நடிச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்கிறான் ஒரு பாவம். அங்கே நான் அது செய்கிறேன், நான் இது பண்ணுறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன் சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் செய்கிறான். ஆனால் இங்கே நம்ம ஐயோ இங்கே மெட்ராஸில் நம்ம மகனாச்சே, நம்ம பெற்ற பிள்ளையாச்சு நினைக்காம இங்கே அவங்க ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு கல்யாணம், இங்கே ஒரு கல்யாணம், 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து நல்ல பசங்க என்னை இந்த மாதிரி ஆகிட்டு போயிட்டான் ஒரு பாவம். ஏன் சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு இவ்வளோ வேதனைப்பட்டு ஒரு இறக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கான் ஜெயக்குமார். இதே நிலைமையில் அவன் இருந்து அவன் நிலைமையில் இருந்தானா சும்மா பானா ஒன்று எனக்கு திட்ட மாட்டான், திட்டுவான், கண்டிப்பாக திட்டுவான். இது என் நிலைமை வந்தான்னா அவன் நிலைமை நான் நல்லா இருந்தேன்னா எப்படி செய்வான், கண்டிப்பாக திட்டுவான். பாருங்கள் என் பிள்ளை விட்டுட்டான்னு. ஆனால் தனக்கு வரும்போது தெரியும் அது என்னண்டு, அந்த வலி என்னண்டு. எவனுன்னா யாரோ கஷ்டப்படுவாங்க, யாரோ வேதனை பண்ணுறாங்க, யாரோ சாக போகிறாங்க, நம்ம என்ன வந்து நமக்கு ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம ஜாலி இருக்கிறோம். அது மட்டும் இனிமேல் கனவு காணக்கூடாது. நம்மளுக்கு என்ன வந்து
யாரோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு அசால்ட்டாக மட்டும் இருந்து விடாது. ஏன்னா எனக்கு இன்றைக்கினா நாளைக்கு உனக்கு அது எப்பவுமே எனக்கு இன்றைக்கி ஒரு ஆபத்துனா நாளைக்கு உனக்கு அதே ஆபத்து உனக்கும் வரும், கண்டிப்பாக வராமல் போகாது. இப்போது நான் என்ன சொன்னேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஒரு அப்பாவை நான் என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக. ஐயோ கஷ்டப்படுறானாமா, சரிப்பா இந்தாப்பா நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக செய்யணும். அதான் நல்ல அப்பா. இவன் அப்பா ஸ்தானத்துக்கு கிடையாது, இவன் ஒரு அப்பா ஸ்தானத்துக்கு கிடையாது. இவன் என்னன்னா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லபடியாக இருக்கணும், ஒரு 10 பேர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு சொல்லி ஏமாற்றி அந்த மாதிரி தான் தவிர ஒரு அப்பா ஸ்தானத்துக்கு இவன் ஒன்றும் கிடையாது. இவன் நல்லவனா கெட்டவனா தெய்வத்துக்கு தெரியும். மனுஷனை ஏமாத்தில. இப்போ அவங்க போய் பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இங்கே இப்போ இங்கே போய் பார்த்தா தெரியும், இங்கே என்ன செய்யலாம் நான் நல்லவனா கேட்டாங்கன்னா இங்கே அங்கே போய் பார்த்தா தெரியும். அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு. அப்போது எல்லாரும் ஹெல்ப் பண்ணு எல்லாம் செய், நான் வாங்க சொல்ல. ஆனால் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் கண்டுக்காமல் இருக்க இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியமான வேலை செஞ்சு கொண்டிருக்க ஒரு ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக வாழக்கூடாது, அவன் வாழவே கூடாது. ஒருத்த வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து ஒருத்த போனாட்டா அது என்ன செய்யணும், ஐயோ கஷ்டப்படனா பாவம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், கண்டிப்பாக எதாவது செய்வோம் சொல்லி இறக்கத்தானே வரணும். அதை இறக்கம் சும்மா மனசு மட்டும் இறக்க வச்சுக்கிற அது வச்சுக்கினா அது வேலைக்காது. உள்ள ஆழத்துலேருந்து இறக்க வரணும், அதான் இறக்கம். ஆனால் இவங்ககிட்ட அந்த இறக்கமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீ என்ன சொல்லுது, நான் என்ன செய்யுது, நீ கத்திட்டே கடை, எனக்கு என்ன வந்து இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் மிருகம். ஆனால் இந்த நிலைமையில் அவனுக்கு கண்டிப்பாக வராமல் போகாது. கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்றா கண்டிப்பாக அவன் நிலைமை படுவான். என் நிலைமை அவன் கண்டிப்பாக வராமல் இன்றைக்கி போயிடாது. என் நிலைமை சரி, எங்கள் அம்மாவோட நிலைமையும் சரி, அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அவனும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு நடுத்தர வந்து பிச்சை எடுக்கணும்னா அப்போ எல்லாமே பார்ப்பீங்க எல்லாருமே. அவன் இதே மாதிரி நிலைமை அவன் கண்டிப்பாக. ஆனால் ஒருத்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆரம்பமே கஷ்டப்படுறான்னா அவன் நல்லா இருப்பான். ஆனால் ஆரம்பத்திலே ஓஹோன்னு காணா அவன் நல்லாவே இருக்க மாட்டான். இனிமேல் அவனுக்கு வந்து என்னென்னா மேலே தான் ஆகும். அவனுக்கு இன்னமும் பாதிப்பு தான் ஆகும். ஒருத்த ஆரம்பத்துக்கு கஷ்டப்பட்டானா அவங்க கடைசியில் முடிவு நல்லா இருக்கும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து நல்லா இருந்து ஓஹோ இருந்துட்டு சந்தோஷமாக இருக்கானா அவனுக்கு கண்டிப்பாக என்ன வரும், கடைசி நேரத்தில் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக சாகு தான் வரும். அப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக அவனுக்கு வரும் ஜெயக்குமாருக்கு. இன்னைக்கு வந்து பொதுமக்கள் ஏமாத்தல, அங்கே இருக்க தச்சு இருக்க ஆளுங்க ஏமாத்தல, ஒரு ஃபாதர் ஏமாத்தல, எல்லாம் பண்ணிடல. ஆனால் என் நிலைமையில் ஜெயக்குமார் கண்டிப்பாக ஒரு நிலைமை வராமல் போகாது. அது கண்ணால் பார்ப்பேன், என் காதாலும் கேட்பேன், நீங்களும் கேட்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு வந்து ஊரில் வந்து எல்லாட்டையும் வந்து போய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு ஒரு நயவஞ்சமாக பண்ணிட்டு இருக்கிறான் இந்த ஜெயக்குமார். இதுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லி ஆகணும். அவன் மனைவியும் போயிடாது. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோ இருந்தாலும் போட ஒவ்வொரு வீடியோ எல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் எல்லாத்தோட இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா பார்த்தும் பார்க்காத படிக்கலாம். ஏன்னா இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் யாருன்னா இந்த ஜெயக்குமார் தான் காரணம், யாரும் கிடையாது. இனி வேணா சொல்லிக்கல நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் சொல்ல எதுனா. ஆனால் இவன் என்ன பண்ணான்னு இவனுக்கே தெரியணும். கண்டிப்பாக இவன் என்ன தப்பு பண்ணான், இவன் என்ன செஞ்சான்னு இவனுக்கே தெரியணும் அந்த நிலைமை. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு நான் எது தப்பு நம்ம பண்ண சொல்லி இன்னைக்கு எல்லாரையும் பீலாக உள்ள எல்லாரும் ஏமாத்திடல
எல்லாரும் என்ன சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் போய். ஆனால் இவனோட தப்பு இவனே உணரணும் நம்ம என்ன செஞ்சேன்ட்டு. அதை உணர மாட்டான். ஏன்னா வந்து சூடு சோழனு கிடையாது, ஈனமானு கிடையாது, வெக்க இது கிடையாது. என்னென்னா நீ கழுவி ஊற்று என்னென்னா செஞ்சுக்கோ, அதை பற்றின காலையில் இருக்க ஆள் தான் அவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இவன். மற்றபடி வந்து இவன்கிட்ட வந்து ஒரு நியாயம், நீதி, ஒரு உண்மைனா உண்மை, பொய்னா பொய், அப்படி இல்லாத ஆள் தான் ஒரு மனுஷன். அதனால் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தர் மக்களும், இந்த பெருந்தூரில் இருக்கிற மக்களும் சரி, கண்டிப்பாக அந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா நல்லா கேளுங்க. அவர் வந்து ஐயோ வெஜி தராரு, தலைவன் தராரு, அது தராருன்னு சொல்லிட்டு யாரையும் ஏமாத்துறாதீங்க. ஏன்னா அவன் வந்து யாரை ஏமாற்றலாம், யாரை என்ன பண்ணலான்ட்டு அவன் ஏமாத்துதே சுற்றிட்டே யாரை ஏமாறுவாங்கன்ட்டு. ஏன்னா எல்லாருமே ஏமாற்ற முடியாது, ஒரு சில பேர் தான் ஏமாற்ற முடியும், ஒரு சில பேர் ஏமாற்ற முடியாது. அந்த மாதிரி இப்போது பெருந்தூரில் இருக்கிற மக்கள் சரி, கண்டிப்பாக இந்த பெருந்தூர் மாவட்டம் இந்த சிலேட நகரில் இருக்க ஒவ்வொரு மக்களும் அவனை கண்டிப்பாக கேளுங்கல்ல, அவன் விடாதீங்க. என்னடா படுப்பா பண்ணிட்டு வந்திய அந்த பையனை, அதே மாதிரி உங்களோட மனைவி பண்ணிட்டு வண்டிய இன்னும் செஞ்சு வண்டிய சொல்லி அதெல்லாம் கேளுங்க. இல்லை அவன் வந்து ஐயோ நம்மளை வந்து இது தர சொல்லி யானையை வந்து அது மட்டும் ஏமாந்துடாது. இனிமேல் நம்ம வந்து செய்கிறாரு, நமக்கு எல்லாம் பண்ணுறாரு, அது மட்டும் நினச்சாதீங்க. ஏன்னா அவன் வந்து செய்கிறான்னா ஒரு கார்டன் இல்லாமல் செய்ய மாட்டான். அவன் எல்லாமே ஒரு கார்டன் வச்சா செய்வான். அவன் அது ஒரு திருட்டு பையன் ஜெயக்குமார். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த வீடியோ பாருங்க, தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து போட ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட் வீடியோ சரி, ஃபுல் வீடியோ சரி, ஃபோட்டோஸ் சரி, எல்லாமே சரி போட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. ஆனால் அந்த ஜெயக்குமார் மட்டும் நீங்கள் வந்து செய்கிறாரு கொள்ள மட்டும் ஏமாந்துடாதீங்க யாரும். அவன் நயம் வச்சுக்க, யாரை ஏமாற்றி யாரை என்ன பண்ணலாம் சொல்லாதான். ஏன்னா 10 40 ஆகுவான், 40 80 ஆகுவான், 80 அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகுவான். ஆனால் அவன் மட்டும் ஏமாத்துறாங்க. அவன் வந்து ₹1 போட்டான்னா, அவன் ஒருத்தவங்க வந்து ₹1 செய்கிறான்னா அது விஷயம் இல்லாமல் செய்ய மாட்டான். அவன் வந்து ஒரு கார்டு தான் செய்வான் எல்லாத்தையும். வேறு ஒன்றும் அவன் வந்து உண்மையாக அன்பை உண்மையான பாசம் கிடையாதுன்ட்ட நாயம் வஞ்சக்கான யாரை ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோ தான் முடிச்சுடல. தொடர்ந்து என்னை வீடியோ பார்க்க சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.